ChatGPTல உங்கள் பிஸ்னஸை கஸ்டமர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும். அந்த வெப்சைட்டில் என்னென்ன பேஜஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத என்னோடய லாஸ்ட் ரீலில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த பேஜஸில் என்ன கான்டென்ட் எழுதணும், ஏஐக்கு புரிகிற மாதிரி எப்படி எழுதணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏஐக்கு ஃபேன்சி இங்கிலீஷ் தேவையே இல்லை. ஏஐக்கு கிளியர் இங்கிலீஷ் தான் தேவை. For example, OneHub AI is a leading digital marketing agency helping businesses grow online. We deliver innovative solutions and help brands achieve success. இந்த கண்டென்ட் பார்த்தா நல்ல தெளிவான கண்டென்ட் மாதிரி தெரியும். என்ன பிஸ்னஸ், என்ன சர்வீஸ், எங்கே இருக்காங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இது எதுவுமே கிளியராக இல்லை. இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு பதிலாக OneHub AI is a digital marketing and AI automation company based in Chennai, India. We help businesses generate more leads through SEO, Google Ads, Meta Ads, website developments, AI chatbots, and marketing automation. Our team specializes in improving online visibility and helping businesses get discovered on Google and AI platforms like ChatGPT. இந்த கண்டென்ட்டில் பிஸ்னஸ் நேம் இருக்குது, பிஸ்னஸ் டைப் இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, ஏஐக்கு புரிகிற கான்டெக்ஸ்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் கான்டென்ட் தெளிவாக டீட்டெயிலாக இருந்துச்சுன்னா ஏஐ உங்கள் பிஸ்னஸை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பிஸ்னஸை ரெக்கமெண்ட் பண்ணோம். அகெயின் ஏஐக்கு மார்க்கெட்டிங் கண்டென்ட் வேணாம், ஏஐக்கு இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் தான் வேணும். ஏஐக்கு எஸ்இஓ கண்டென்ட் வேணாம், ஏஐக்கு கிளாரிட்டியான கண்டென்ட் தான் வேணும். ஆல்சோ எஸ்இஓ கண்டென்ட் வேணான்னு அர்த்தம் இல்லை, கீவேர்ட் ஸ்டஃப்லான எஸ்இஓ கண்டென்ட் வேணாம். கூகுளுக்காக கீவேர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி கண்டென்ட் எழுதுறதும் ஓகே தான். ஆனால் ChatGPTக்கு கீவேர்ட்ஸையும் தாண்டி கிளாரிட்டியும் கான்டெக்ஸ்ட்டும் ரொம்பவே முக்கியம். ஸோ பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏஐக்கு புரிகிற அபவுட்டஸ் பேஜ் டெம்ப்ளேட்டும் ChatGPT ப்ராம்ப்ட்டும் வேணும்னா அபவுட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே டிஎம் பண்ணுறேன்.